ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். நம்ம வீடியோவில் நிறைய வந்து மேக்கப் vlog நிறைய ஸ்கேம்லாம் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அது கூட உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி எனக்கு வந்து நான் உங்ககிட்ட ஒரு இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த குட்டி மேக்கப் பேக்கில் மேக்கப் சொன்ன உடனே மேக்கப் பற்றிலாம் கிடையாது. இந்த பேக்கில் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஒரு இன்சிடென்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் அதுதான் என்னென்னா, எனக்கு ஒரு 1 வீக்காகவே எனக்கு ஒரு விஷயம் வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னன்னா, என்னை வந்து ஒருத்தவங்க பாடி ஷேமிங் பண்ணி இந்த பிள்ளை பாரு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை பாடி ஷேமிங் பண்ணி பேசினாங்க. அது நான் போயிட்டு இருக்கப்பவே என் காது படவே வந்து பேசிட்டு இருந்தாங்களா. எனக்கு அது ஒன்று. இன்னொன்று, நான் நிறைய அதுக்கு முன்னாடி நானே எனக்கே வந்து சில பேர் வந்து என்னென்னா, இந்த மாதிரி உங்கள் பாடி ஷேமிங் பண்ணி ஒன்று பேசினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, அதாவது காதில் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கேன். ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கேட்டதோடு வச்சுக்கணும் அப்படின்ட்டு. நான் எப்போ என் கண்ணால் பார்க்குறேனோ, என் காதால் ஒரு விஷயம் கேட்கணும், அப்போ தான் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஸோ நான் என் காது படுற மாதிரி ஒருத்தவங்க என் கண்ணு முன்னாடியே வந்து பேசுகிறாங்க, என்னை பாடி ஷேமிங் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த இடத்துல நான் என்னதான் வந்து போல்டாக வந்து ஒருத்தவங்ககிட்ட வாய் அடித்தாலும் பேசினாலும், ஆனால் என்னை பாடி ஷேமிங் பண்ண அந்த இடத்துல என்னால் எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தது மனசுக்குள்ளே. அப்படியே எப்படி அது எப்படின்னா, எனக்கு அந்த ஃபீல் பண்ணுற ஒரு விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக இருந்தது, ரொம்ப சேடாக இருந்தது. என்ன நம்மளை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அது ஒரு வாரமாகவே என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து பேசி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒருத்தவங்களை பாடி ஷேமிங் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, என்ன கூட இந்த மாதிரி பேசு. ஏன்னா வந்து வேறு ஒருத்தவங்க பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, அது ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன்னு வைங்களேன், அந்த இடத்துல ஒரு கொஷின் மார்க் வச்சு ஒரு கொஷின் வரும், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. ஸோ எனக்கே ஒரு விஷயம் நடக்கும்போது நான் எனக்கான விஷயத்தை நான் கேட்கும்போது யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ அதனால் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு செம்ம கோவமாயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறீங்க, நீங்கள் ஒன்றும் எங்களை வந்து பார்த்துக்க போகிறது இல்லையன்ற மாதிரி. அந்த போஸ்ட் நான் போட்டுட்டு நான் திரும்ப என்ன பண்ணேன்னா, ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு டபுள் மைண்டட் ஆகிடுச்சு. ஒரு வேளை யாராவது தப்பாக எடுத்துக்கிட்டு இந்த வீடியோக்கு ஏன்னா என்னை பேசுனது ஒரு ஆம்பளை தான். ஓகேவா? ஆக்சுவலாக அவங்களாம் ஆம்பளை லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க. ஓகே, என்னை பேசினது ஒரு பர்சன், அந்த ஜென்ஸ் தான். ஸோ வந்து யாராவது பார்க்குற ஜென்ஸ் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டு நீ என்ன ஒரு ஆம்பளை பற்றி பேசலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களோன்ற ஒரு டபுள் மைண்டடாக இருந்தது. அப்படின்றதுனால நான் ரிமூவ் பண்ணலான்னு வந்து அதுக்குள்ளே ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது நான் போஸ்ட் பண்ணி. அதுக்குள்ளே வந்து ஒரு 1 கமெண்ட் அப்படின்னு வந்துருந்தது. சரி, நம்ம கமெண்ட் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, என்னோட தம்பி வயசில் தான் ஒரு தம்பி வந்து கமெண்ட் பண்ணியிருது. சூப்பராக வந்து சொன்னாங்க. அது ஒரு விஷயம் சொன்னாலும் நல்லா நச்சுன்னு சொன்னாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சிஸ்டர், மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்குது இப்படி டர்ட்டி மைண்டடாக பார்க்குறவன் அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவன் எச்சையாக தான் இருப்பான். ஸோ அந்த எச்சை என்ன பண்ணுன்னா, புடவை கட்டிட்டு வந்து நின்னாலும் எங்கள் சைடில் 2 இன்ச்சு வந்து இடுப்பு தெரியுமே, அதையும் நோட் பண்ண தான் செய்வான். ஸோ அதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் டைம் பாடி ஷேமிங்னு அப்படி உங்களுக்கு உங்கள் கண் முன்னாடியே ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னு தெரியிறப்போ நீங்கள் போயிட்டு தைரியமாக அந்த இடத்துல கேளுங்க, தப்பே கிடையாது. அப்படி பாடி ஷேமிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஏன் உங்கள் வீட்டில் பொம்பளை மாதிரி யாருமே கிடையாதா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவங்ககிட்ட பதிலே இருக்காதுன்னு சொன்னாங்க. எஸ், ஆப்வியஸ்லி கரெக்ட். இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, நம்ம பாட்டி நம்ம அம்மாலாம் அந்த ஜென்ரேஷனில் எவ்வளோ விஷயத்தை கடந்து வந்துட்டாங்க. இந்த ஜென்ரேஷனில் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நம்ம இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதுங்களாம் எச்சைங்க. பொண்ணுங்களை வந்து உருவத்தில், அதாவது உருவத்தை வச்சு இல்லாமல், நிறத்தை வச்சு இல்லாமல், மனசை வச்சு மட்டுமே ரசிக்கிற ஆண்களும் இருக்காங்க. இந்த மாதிரி எச்சைங்களும் தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, யூ வில் இக்னோர் இட் அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நீ எப்படி ஒரு ஆம்பளை இப்படி சொல்லிட்டு வரலாம், ஏன்னா நான் ஒரு ஆம்பளை, நீ எப்படி ஒரு ஆம்பளையை சொல்லலாம் அப்படின்ட்டு சண்டை போடுறதுக்காக வரல. என்னதான் ஒரு ஆணாக இருந்தாலும் தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான்ற மைண்ட் செட்டோட அந்த தம்பி பேசிட்டு பாருங்க. நிஜமாக வந்து சொல்கிறேன். என்னன்னா வீட்டில் சொல்லியிருந்தா சண்டை வரும், என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தா எப்படி என் ஒய்ஃப் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்திருக்குமே தவிர, ஆனால் என்ன பாடி ஷேமிங் பண்ணி பேசின அந்த பர்சன் வந்து அவர் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாரான்னு தெரியல. நம்ம பேசினது தப்பு தானேன்றது ரியலைஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ வந்து நான் ஒரு கோவத்தில் நான் வந்து போஸ்ட் போட்டுட்டு டிலீட் பண்ண போகிற அந்த டைமில் அந்த ஒரு கமெண்ட் நிஜமாகவே எனக்கு சொல்கிறேன், இப்படியும் சில பேர் இருக்காங்க. நம்ம வச்சு என்ன இப்படிலாம் இருக்காங்கன்னு யோசிச்ச ஒரு பர்சனை வச்சு நம்ம எல்லாருமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு கமெண்ட் நல்ல விதத்தில் பண்ணதும் ஒரு தம்பி தான். ஸோ எனக்கு வந்து இப்படியும் இருக்காங்க, அதாவது பாசிட்டிவ் சைடும் இருக்காங்க, நெகட்டிவ் சைடும் இருக்காங்க. ஸோ எனிவே தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். ஏன்னா என்னோட மைண்ட் செட்டும் அப்படி தான். தப்பு வந்து ஜென்ரேஷன், அதாவது ஜெண்டர் வச்சு கிடையாது. ஒரு பொண்ணு தப்பு பண்ணாலும் தப்பு தான், ஒரு ஆண் தப்பு பண்ணாலும் அது தப்பு தான் அப்படின்றது தான் என்னோட மைண்டும். அது மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரியே ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, சூப்பர். அவங்க சொன்ன விஷயம் வந்து, அந்த தம்பி சொன்ன விஷயம் எல்லாருக்குமே வந்து ஒத்து போகும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இது ரொம்ப வந்து கஷ்டமாக, என்னை இது பாதிச்சிருச்சு அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்துக்கு அவங்க அந்த தப்பாக பேசின அந்த பர்சன் இப்படி தான் எச்சையாக தான் இருப்பான், ஒரு கேவலமான ஜென்மங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அந்த தம்பியே அவரை வந்து அவங்க ஜெண்டரை விட சேர்த்துக்கல. ஓகேங்களா? ஸோ வந்து எனிவே ரொம்ப நாளாக வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு ரிலீஃபாக நான் அந்த தம்பிக்கு நான் யாருன்னு தெரியாது, நான் அவங்க வீட்டு பொண்ணு கிடையாது, இருந்தாலும் ஒரு சிஸ்டராக நினச்சிக்கிட்டு சொன்னதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த போஸ்ட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், கமெண்ட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா
அதான் அந்த தம்பி சொன்ன மாதிரி தான் இப்படி கமெண்ட் போடுறவங்களும் இருக்காங்க. யாராவது அந்த தம்பியை வந்து ஆமாம் இவன் பேர் அந்த மாதிரி ஏதாவது தப்பாக சொல்லி அந்த பையன்கிட்ட போயிட்டு ரிப்ளை பண்ண என்ன பண்ணுறதுன்னு அதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன். நான் ஒரு விஷயத்தில் ஹர்ட் ஆனேன்னா ஓகே அது என்னோட போச்சு. ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறதா நினச்சிட்டு அந்த தம்பிக்கு யாராவது பேடாக கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த தம்பி ஹர்ட் ஆகும்ல. அதனால் அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த கமெண்ட்டையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த போஸ்ட்டையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பாடி ஷேமிங் மட்டும் இல்லை, ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸை வச்சு கூட, அதாவது நான் ஒரு பெண்கள்னு இல்லை, ஒரு ஆணுக்குமே நான் சொல்கிறேன், ஒருத்தவங்கள உருவ ஒற்றுமையை வச்சு எப்படி உங்கள் அழகுன்னு தீர்மானிக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தவங்களோட எண்ணம் தான் செயலில் வந்து அவங்கள அழகாக காட்டுது அப்படின்றத நான் நம்புகிறேன். அதில் ரொம்ப நான் நம்புகிறேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ரிலேட்டபிள் ஆகுதா அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த பாடி ஷேமிங் பண்ணுறவங்கலாம் நீங்கள் என்ன பதிலுக்கு ரிப்ளை பண்ணுவீங்கன்றதையும் நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.